வணக்கம் நண்பர்களே! இன்று நாம் பார்க்க போறது வந்து சக்சஸ்ஃபுல் ஃபெயிலியர். இது என்னடா இது புதுசா சக்சஸ்ஃபுல் ஃபெயிலியர் அப்படின்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்சஸ்ஃபுல் ஃபெயிலியர்க்கு நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து ஐவிஎஃப். ஏன் ஐவிஎஃப் வந்து நெறைய பேருக்கு வந்து சக்சஸ் ஆகுறதில்ல? ஈவன் இம்ப்ளான்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து அவங்களால சக்சஸா அந்த குழந்தை பெத்தெடுக்க முடியல அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஐவிஎஃப்ல என்ன நடக்குது அப்படின்றதையும் ஒரு தடவ நம்ம பார்த்துக்கலாம். ஐவிஎஃப்ல என்ன நடக்கும்னா, பொதுவாவே பெண்ணோட கருமுட்டைய எடுத்து அந்த முட்டைய வந்து ஒரு சின்ன எக்யூப்மென்ட் மூலமா டைட்டா புடிச்சுக்குவாங்க. மைக்ரோஸ்கோப் கீழ. அதுக்கப்புறம் ஆணோட விந்தணுவ எடுத்து ஸ்பெர்ம் எடுத்து அந்த முட்டைக்குள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணி விடுவாங்க. இயற்கையா எப்படி நடக்கும்னா, இயற்கையா வந்து கருமுட்டை உருவானதுக்கப்புறம், அ அந்த 14வது நாள் வந்து ஆண் உறவு கொள்ளும்போது வந்து ஸ்பெர்ம் போயிட்டு அந்த முட்டையோட சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகும். இது இயற்கையான முறை. அது இயற்கையான முறையில உருவாக முடியல அப்படின்றவங்களுக்காக தான் ஐவிஎஃப் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஐவிஎஃப்ல வந்து செயற்கையா இந்த மாரி வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. இது எத்தன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 செய்வாங்க டாக்டர். ஏன்னா வந்து இதுல எத்தன சக்சஸ் ரேட் ஆகும் அப்படின்னு தெரியாது. ஒவ்வொரு தடவையும் ஐவிஎஃப் பண்ணக்குள்ள ஒரு 4, 5 கருமுட்டை எடுத்து 4, 5 நல்ல குவாலிட்டி ஸ்பெர்ம் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணி அத வந்து லேப்ல வளர வச்சதுக்கப்புறம், அடுத்து வந்து தாயோட கருவுல வந்து கொண்டு போய் வச்சு வளர்ப்பாங்க. இது வளர்ந்ததுக்கப்புறம் அது தாயோட கருவோட வளர்ந்ததுக்கப்புறம் குழந்தை உருவாகும். இதுதான் வந்து இயற்கையான செயற்கையான முறை. இது ஏன் ஃபெயில் ஆகுது? எந்த காரணத்தால ஃபெயில் ஆகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்டா இவ்ளோ செலவு பண்ணதுக்கப்புறமும் இது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்றத ஏன்? அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு கரு உருவாகுறது எப்படி அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம். கரு உருவாக ஆணோட பங்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்ததுங்க. அவரு ஒவ்வொரு ஆணும் தன்னோட விந்தணுவ மட்டும் தான் குடுப்பான். அதுக்கு வந்து அந்த விந்தணு உற்பத்திக்கு வந்து டெஸ்டோஸ்டிரோன் நல்லா இருக்கணும். ஒரு நார்மல் ஆரோக்கியமான ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து டெஸ்டோஸ்டிரோன் லெவல் நல்லாருக்கும். அவனோட ஒவ்வொரு திடகாத்திரமான ஒரு மனுஷன் அப்படின்றான். யாருக்கு டெஸ்டோஸ்டிரோன் அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரோட குரல்லாம் எப்பயுமே கம்பீரமாவே இருக்கும். அவங்களோட குரலுக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஈவன் மேன்ஹுட் வந்து அதிகமா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் டெஸ்டோஸ்டிரோன் நல்லாருக்கும். ஸ்பெர்ம் ஃபார்மேஷனும் நல்லாருக்கும். ஆனா, இதுல முக்கியமான அதிக பங்கு வகிக்கிறது வந்து பெண் தான். இந்த பெண் ஒருத்தியால மட்டும் தான் வந்து ஒரு முட்டைய வந்து குழந்தையா உருவாக்க முடியும். ஆண் எவ்ளோ ஸ்பெர்ம் குடுத்தாலுமே வந்து அது பெண்ணோட மனநிலை பொறுத்து தான் இருக்கு. முதல்ல பெண் வந்து ஓவம் ஃபார்மேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அத வந்து முட்டைய உருவாக்குறது. முட்டைய உருவாக்குனதுக்கப்புறம் வந்து அத கருவாக்குறது. கருவாக்குனதுக்கப்புறம் அது வந்து கொண்டு போயிட்டு அ கருப்பு கரு கர்ப்பப்பையில வைக்கிறது. கர்ப்பப்பையில வச்சு அத 10 மாசம் சுமந்து அத பெத்தெடுக்குறது. இது எல்லாமே வந்து அதிக வேலை வந்து ஒரு பெண்ணுக்கு தான் இருக்கு. ஆணோட வேலை ரொம்ப கம்மி. அவனோட வேலை வெறும் ஸ்பெர்ம் விந்தணு தர்றது மட்டும் தான். இந்த குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில வந்து பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றது முக்கியம். இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன் ஐவிஎஃப் ஃபெயில் ஆவுது? இது எல்லாமே பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ் மாரி தான் தெரியும். இது எல்லார் வீட்லயும் வழக்கமா நடக்கிறது தானே. இது என்ன புதுசா வந்து மாறிட போது, ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு. இது வந்து ஐவிஎஃப் சக்சஸ் ஆகுறதுக்கு 2 ஹார்மோன் ரொம்ப முக்கியமான வேலை செய்யுதுங்க. ஒண்ணு வந்து ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்னு வந்து ப்ரொஜெஸ்டரோன். இந்த ஈஸ்ட்ரோஜன்ன்றது தான் வந்து அவங்களோட மென்சுரல் சைக்கிள். அத வந்து பீரியட்ஸ வந்து கரெக்ட்டா வந்து மெயின்டெயின் பண்றது. இன்னொன்னு வந்து ப்ரொஜெஸ்டரோன். இந்த ப்ரொஜெஸ்டரோனால மட்டும் தான் வந்து ஒரு கருமுட்டைய குழந்தையா வந்து உருவாக்க முடியும். ஏன்னா, அந்த ப்ரொஜெஸ்டரோன் தான் வந்து அந்த கருமுட்டை 10 வாரத்துக்கு அந்த கருமுட்டை வளர்ச்சிய வந்து பெரிதும் உதவுது. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இயற்கையா. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு ஸ்பெர்ம் வந்து உடைந்து முட்டைக்குள்ள பூந்து முட்டை வந்து ஒரு 10 மாசத்துல வந்து ஒரு அழகான குழந்தையா வருது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து இன்டர்கோர்ஸ் உடலுறவு கொள்ளணும். உடலுறவு கொண்டதுக்கப்புறம் வந்து ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகும். விந்தணு ரிலீஸ் ஆயி, விந்தணு வந்து பெண்ணின் இனப்பெருக்க உறுப்புக்குள்ள போகும். அது இனப்பெருக்க உறுப்புக்குள்ள போனோனே அவங்ககிட்ட ஃபெலோப்பியன் டியூப்னு ஒண்ணு இருக்கும். பெண்கிட்ட இருந்தும் வந்து கருமுட்டையிலேருந்து உடைஞ்சு வந்து அந்த முட்டை வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து சேரும். இவங்க 2 பேரும் மீட் பண்ணி, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மீட்டிங் நடந்தா அப்புறம் தான் வந்து அது வந்து கரு வந்து உருவாகுது. உருவாகி அது வந்து குழந்தையா மாறுது. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ். இது இத பண்றது வந்து பெண்மை இது எல்லாமே நடக்கிறது எல்லாமே பெண்மைக்குள்ள தான்.
இதுல வந்து ஆணோட ஸ்பெர்ம் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு நம்மளே எப்படி செக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த ஸ்பெர்மோட நேச்சர் வச்சு செக் பண்ணலாம். அதான் உடல் உறவு கொண்டதுக்கப்புறம் ரொம்ப அர் எ எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, உங்க ஸ்பெர்ம் வந்து அசிடிக் பிஹெச்ல இருக்கு. அது வந்து ஸ்பெர்ம் வந்து அது வந்து ஆரோக்கியமான ஸ்பெர்ம் கிடையாது. அது வந்து உள்ளேயே போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடியே அது இறந்து போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். எரிச்சல் இல்லாம இருக்கணும். ஆண் வந்து தன் உடம்பு உடம்பு சூட்ட வந்து எப்பயுமே வந்து கட்டுப்பாட்டா வச்சிருக்கணும். அந்த உடம்பு சூடு வந்து கம்மியாவே இருக்கணும். சூடு அதிகமா இருந்தாலோ, இல்ல அ அசிடிக் நேச்சர் அதிகமா இருந்தாலோ, அந்த விந்தணு வந்து சக்சஸ் ஆகாது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து மென்சுரல் சைக்கிள். ஏன் நம்ம மென்சுரல் சைக்கிள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இது வந்து சரியா நடந்தா மட்டும் தான் ஒரு பெண்ணால வந்து தாய்மை அடையுறது வந்து அ சுலபமா இருக்கும். இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். பட் ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா, எல்லாருக்கும் 28 நாள் நடக்கிறதில்ல. ஒரு சிலருக்கு 2 மாசம், ஒரு சிலருக்கு 3 மாசம் கூட தள்ளி போறது உண்டு. இந்த 28 நாள் நடக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஒவ்வொரு தடவையும் முட்டை வந்து உருவாகி, கருமுட்டை உருவாகி, அது வெடிச்சு, அது பீரியட்ஸா வெளியில வந்து, இது வந்து ஒரு ப்ராசஸா நடக்கும். இந்த நாள் தவறுறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கருமுட்டைகள் சேர்றதால அவங்களுக்கு வந்து பிசிஓஎஸ் அப்படின்ற ஒரு நோய் வரும். பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் நம்ம வந்து இன்னொரு வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம். இப்ப மொத 5 நாள் வந்து பெண்ணுக்கு வந்து அந்த ப்ளீடிங் இருக்கும். கிட்டத்தட்ட 80 எம்எல் வந்து ரத்தப்போக்கு ஏற்படும். மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ல வந்து ஒவ்வொரு பெண்ணுகிட்ட இருந்தும் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 80 எம்எல் வந்து ரத்தப்போக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் 6வது நாள் வந்து ஓவரீஸ்லேருந்து கருமுட்டையிலேருந்து முட்டை வெடிச்சு அது வந்து ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆகி இந்த ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இங்க பார்த்தீங்களா இந்த ரெட் கலர் ஸ்பாட். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து 14 நாள் ஆயிடும். அப்ப அது ரிலீஸ் ஆனது வந்து இந்த 14ஆவது நாள் நமக்கு தெரிய வரும். அந்த பெண்ணுக்கு வந்து இடுப்பு ஓரமா அங்க வந்து வலி இருக்காம். அப்ப அவங்களுக்கு இடுப்பு ஓரமா வலி இருக்கக்குள்ள அதோட அர்த்தம் என்னன்னா, முட்டை வெடிச்சு வெளியில வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்டின்னா, அந்த 12லேருந்து இந்த 14 நாளுக்குள்ளேயே நீங்க வந்து இமிடியேட்டா வந்து அடுத்தடுத்த நாட்கள் வந்து நீங்க வந்து உடலுறவு வச்சுக்கிட்டீங்கன்னா, விந்தணு வந்து உள்ள போயிட்டு, ஸ்பெர்ம் உள்ள போயிட்டு இந்த இடத்துல வந்து மீட் பண்ணும். முட்டைய மீட் பண்ணி இது 2மே வந்து உருவாகி, இங்க வந்து யுட்ரஸ்ல வந்து உட்காந்து குழந்தையா மாறும். இதுதான் வந்து கத. இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் நீங்க வந்து இந்த 12லேருந்து 14 நாளுக்குள்ள நீங்க வந்து அவங்க கூட உடலுறவு கொள்ளல, இல்ல உங்க சரியான நாட்கள்ல நீங்க உடலுறவு வச்சுக்கலன்னா, இந்த முட்டை கூட வந்து விந்தணு போய் கலக்காது. அப்ப கலக்காதப்ப என்ன ஆகும்னா, அது வந்து இந்த இந்த இடத்துல அதாவது எண்டோமெட்ரியம் லேயர் அப்படின்றோம். யுட்ரஸ்ன்னுவோம். இந்த இடத்துல வந்து தங்கிடும். இங்க தங்கிட்டு 28வது நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா தானா வெடிச்சு அப்படியே அ ஷெட் அப்படின்னுவாங்க. அதாவது உதிருதுன்றது. அதான் வந்து உதிர் அ உதிரி உதிர் உதிர்போக்கு அப்படின்றோம் இல்லையா? மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல வந்து. அதனால தான் வந்து உதிர்போக்கு அப்படின்றாங்க. ரத்த உதிர்போக்கு அப்படின்னு. ஸோ அது வந்து அப்படியே உதிரிடும். இதுதான் வந்து நார்மலா நடக்கும். இப்ப இந்த இந்த நார்மலா நடக்கிற இத வந்து ஹெல்ப் பண்றது யாருன்னு பார்த்தா ஈஸ்ட்ரோஜன். இவங்களுக்கு இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வரக்குள்ள எதோட லெவல் அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜனோட லெவல் அதிகமா இருக்கும். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் 4 விதமா பிரிக்கிறோம். மென்சுரேஷன் மொத 5 நாளு, ஃபாலிகுலர் ஃபேஸ் 5வது நாள்லேருந்து 14வது நாள் முட்டை உருவாகும் நேரம். அதுக்கப்புறம் முட்டை வெடிச்சு கரு உருவாகுற நேரம் வந்து 12லேருந்து 14. இந்த நேரத்தில தான் நீங்க வந்து உடலுறவு கொள்ளணும் பெண்ணோட. அதுக்கு அடுத்து வந்து லியூட்ரல் ஃபேஸ் அப்படின்றோம். இந்த லியூட்ரல் ஃபேஸ்ல வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமா இருந்ததுன்னா, கரு உருவாக வாய்ப்புகள் கம்மி. அதே புரொஜெஸ்டரோனோட லெவல் நான் சொன்னேன் இல்லைங்களா 2 ஹார்மோன். இந்த 2வது ஹார்மோன் புரொஜெஸ்டரோனோட லெவல் அதிகமா இருந்தா, உங்களுக்கு கரு உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வந்து அதிகமாவே வந்து பெரும்பாலான தவறுகள் இங்க தான் நடக்குது. என்ன அப்படி தவறு நடக்குது அப்படின்னா, ஐவிஎஃப்ன்றது வந்து ஒரு நார்மல் கப்புல்க்கு போமாட்டாங்க. அதாவது வந்து இன்ஃபெர்டிலிட்டி மலட்டுத்தன்மைய வந்து 2 விதமா பிரிப்பாங்க. ஒண்ணு பிரைமரி, இன்னொன்னு வந்து செகண்டரி. பிரைமரினா கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகி, இல்ல 3 வருஷம் ஆகி, ஈவன் அவங்க வந்து தொடர்ந்து 3 தடவைக்கு மேல அதாவது கன்டினியூஸா வந்து செக்ஸ் வச்சுமே அவங்களுக்கு குழந்தை கிடைக்கல அப்படின்றது வந்து பிரைமரி இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னுவாங்க. 2வது வந்து குழந்தை பொறந்திருக்கும். அது ஆரோக்கியமா இருக்கும். ஆனா 2வது குழந்தை பொறந்ததுக்கப்புறம் மிஸ்கேரேஜ் ஆயிருக்கும். அந்த மிஸ்கேரேஜ் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த குழந்தைகள் மிஸ்கேரேஜாவே போயிட்டு இருந்ததுன்னா, அது வந்து செகண்டரி இன்ஃபெர்டிலிட்டின்றோம். இதுதான் நீங்க வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது.
இந்த செகண்டரி இன்ஃபெர்டிலிட்டில வந்து அ மருந்த விட அதிகமான அ வேலை செய்யறது வந்து புரொஜெஸ்டரோன் என்ற ஹார்மோன் தான். அந்த ஹார்மோன் ஒண்ணுமே இல்லங்க. சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்து பெண் வந்து தன்னை தானே சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த அந்த 2 மாசம் 2 1/4 மாசமும் வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் ஏற்கனவே குழந்தைய விட்டுட்டோம் அப்படின்ற எண்ணமே வரவே கூடாது அந்த பெண்ணுக்கு. அந்த எண்ணம் இல்லாம அந்த பெண் வந்து அந்த 10 வாரமும் வந்து அந்த எண்ணத்த மறந்து, இந்த குழந்தை நான் கண்டிப்பா பெத்தெடுப்பேன். நான் சந்தோஷமா இருப்பேன். நான் சந்தோஷமா இருந்து இந்த குழந்தைய பெத்தெடுப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணி, அவங்க சந்தோஷமா இருந்தால் மட்டுமே, அந்த ஐவிஎஃப் வந்து சக்சஸ் அப்படின்றதுக்கு வந்து 100% வாய்ப்புகள் அதிகம். ஆனா, 2 ஆனா ஆனா வந்து அதே பெண் வந்து இந்த ஐவிஎஃப் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து மொத வாரத்திலேருந்து, ஐயோ! இந்த குழந்தை அந்த மாரி இருக்குமோ? இந்த குழந்தைக்கு பழைய மாரி நோய் இருக்குமோ? இந்த குழந்தையும் அந்த மாரி ஆயிடுமோ? அப்படின்னு தன்னை தானே வருத்திக்கிட்டாங்கன்னா, அதோட சக்சஸ் வந்து 0% தாங்க. அது ஐவிஎஃப்பா இருக்கட்டும், ஐயுஐயா இருக்கட்டும். எதுவா இருந்தாலுமே அதோட சக்சஸ் வந்து 0% தான். நான் அதனால தான் முன்னாடி தொடக்கத்திலேயும் சொன்னேன். குழந்தைய உருவாக்கி, அத கருவாக்கி, உருவாக்கி, அத கொண்டு வர்றது வந்து ஒரு பெண்ணோட வேல தான். அந்த பெண்ணோட மனநிலை வந்து நல்லபடியா இருந்தா மட்டுமே, அந்த கரு வந்து உருவாகும். இல்லன்னா கஷ்டம் தான். ஸோ செகண்டரி இப்ப வந்து நீங்க ஐவிஎஃப் பண்றவங்க முக்காவாசி பேரு வந்து செகண்ட் கேட்டகரில தான் வருவோம். செகண்ட் கேட்டகரினா என்னன்னா வந்து செகண்டரி இன்ஃபெர்டிலிட்டி. அந்த செகண்டரி இன்ஃபெர்டிலிட்டிலேருந்து நம்ம வெளில வரணும்னா 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐவிஎஃப் பண்ணாலுமே அவங்க கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும். அத விட முக்கியம், பெண் வந்து தனக்கு இதற்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் நெனச்சு பார்க்கவே கூடாது. முன்னாடி பொறந்த குழந்தைக்கு என்ன கஷ்டம் நடந்திருந்தாலுமே, அத பத்தி யோசிக்காம, இந்த புரொஜெஸ்டரோன் வந்து 10 வாரத்துக்கு கண்டிப்பா தேவைப்படும். அந்த புரொஜெஸ்டரோனோட லெவல் எப்ப அதிகமாகும்னா, சந்தோஷம் அதிகமா இருந்தா, புரொஜெஸ்டரோனோட லெவலுமே அதிகமா இருக்கும். அந்த சந்தோஷம் பெண் வந்து தன்னை தானே வந்து சந்தோஷமா வச்சுக்கிட்டு, கடவுள் பக்தியிலயோ, இல்ல வேற எதுலயாவது கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு, சந்தோஷமா இருந்தா மட்டும் தான், இந்த ஐவிஎஃப்ன்றது வந்து உங்களுக்கு சக்சஸ் ரேட் வந்து அதிகமா இருக்கும். ஆணோட பங்கும் அதிகம். அத விட பெண்ணோட பங்கு ரொம்ப, ரொம்ப அதிகம். ஸோ, ஐவிஎஃப் வந்து நீங்க சக்சஸா எதிர்பார்க்குறீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒண்ணே ஒண்ணு தான். புரொஜெஸ்டரோன் லெவல அதிகமா ஆக்கிக்கோங்க. இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்லேருந்து விழுபிடுங்க. அதுக்கு எல்லாம் வேற என்ன காரணங்கள் இருக்கு அப்டின்னா, இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அட்வான்ஸ் வயசு 40 வயசுக்கு மேல இருக்கலாம். ஆனா வயசெல்லாம் கணக்கே இல்லங்க. இப்பலாம் நீங்க பார்க்கலாம் 60 வயசு பாட்டிமாலாம் கூட குழந்தைய பெத்தெடுக்குறாங்க. ஒவேரியன் ரெஸ்பான்ஸ் முட்டை வெடிக்கிறதோட சீர் சீரான நிலையில இருக்காது. ஒரு தடவ 4 முட்டை வெடிச்சு வெளிய வரலாம். ஒரு தடவ 2 முட்டை வரலாம். ஒரு தடவ முட்டையே வெளியில வராம இருக்கலாம். சில நேரத்தில முட்டையோட குவாலிட்டி நல்லா இல்லாம போனாலும் பிரச்சனை. அப்புறம் அந்த முட்டையோட குரோமோசோமல் அமைப்பு, கருவோட கருமுட்டையோட குரோமோசோமல் அமைப்பு வந்து சரியில்லாமலும் இருந்தாலும் பிரச்சனை அதிகமா இருக்கும். அந்த குழந்தை கரெக்ட்டான இடத்துல போய் தங்காம போயிடுச்சுன்னா, எம்ப்ரியோல போய் தங்கிருச்சு. அதாவது வந்து எண்டோமெட்ரியத்தில யுட்ரஸ்ல தங்கிடுச்சுன்னா பிரச்சனை இல்ல. அது 100% வந்து குழந்தையாயிடும். அத விட்டுட்டு இந்த சர்விக்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அதாவது வந்து தொடக்க ஏரியா. இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து சர்விக்கல் ஏரியான்னுவோம். இந்த இடத்துல வந்து தங்கிருச்சுன்னா, அந்த குழந்தை வந்து சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப, ரொம்ப கம்மி. ஆனா, இப்ப நெறைய டெக்னாலஜி வந்துருச்சுங்க. இந்த சர்விக்ஸ்ல இருக்க இடத்துல குழந்தை இருந்தா கூடமே, அத வந்து டெக்னாலஜி மூலமா கொண்டு வந்து எண்டோமெட்ரியத்தில வச்சு இப்ப வளர்க்குறாங்க. ஆணோட பங்கு சொன்னீங்கன்னா, அப்நார்மல் ஸ்பெர்ம். ஸ்பெர்ம் வந்து குவாலிட்டி நல்லா இல்லாட்டா, என்னதான் அ பெண்மை வந்து தன்னை தானே சந்தோஷமா வச்சுக்கிட்டாலும், ஸ்பெர்ம் குவாலிட்டி நல்லா இல்லன்னா, ஐவிஎஃப் ஃபெயில் ஆகும். பட் ஐவிஎஃப்ல வந்து எப்பயுமே வந்து ஸ்பெர்ம் வந்து நல்ல ஸ்பெர்ம் எடுத்து தான் செய்வாங்க. ஸோ ஐவிஎஃப் பொறுத்தவரைக்கும் அந்த குறை வந்து நீங்க வந்து ஆண்கிட்ட பார்க்கறத விட, நீங்க பெண்மைய வந்து சந்தோஷமா வச்சிருக்கிறத மட்டும் தான் யோசிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் யுட்ரினரி இஷ்யூஸ் அவங்களுக்கு ஏதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, இல்ல ஜெனடிக் ப்ராப்ளம் இருந்தாலும், இதெல்லாம் வந்து ஐவிஎஃப் ஃபெயில் ஆகுறதுக்கு முக்கியமான காரணங்கள். ஐவிஎஃப்ல என்ன கேட்டா 2 விஷயம் கரெக்ட்டா நடந்தாலே ஐவிஎஃப் சக்சஸா நடந்துரும். 1 பழசெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருந்தாலே, அந்த பெண் பழசெல்லாம் மறந்துட்டு, அந்த 10 வாரத்துக்கு சந்தோஷமா இருந்தாலே, உங்க ஐயுஐ ஆர் ஐவிஎஃப் இது 2மே வந்து உண்மையிலே வந்து சக்சஸ் ஆயிடும். இந்த பழச நீங்க மறக்காம, அந்த 10 வாரத்துல எந்த ஒரு நொடியில நீங்க நெனச்சாலுமே, உங்களோட புரொஜெஸ்டரோன் லெவல் ரொம்ப கீழ போயிடும். புரொஜெஸ்டரோன் லெவல் கீழ எத்தன ஊசி போட்டு நீங்க புரொஜெஸ்டரோன் லெவல் அதிகமாக்குனாலுமே,
ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் கீழ போயிடும். ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் கீழ போனா, உங்களோட குழந்தைக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மி. ரைட். பழசெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா ஸ்டே ஹேப்பி டூ பி எ சக்சஸ்ஃபுல் பேரண்ட். ஐவிஎஃப் பண்றவங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான். ஆண் தன் குறைய மறந்து பெண்ண சந்தோஷமா வச்சுருங்க. பெண் பழசெல்லாம் மறந்து அந்த 10 மாசமும் நான் கண்டிப்பா ஒரு குழந்தைய பெத்தெடுப்பேன் அப்படின்னு சந்தோஷமா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஐவிஎஃப் வந்து சக்சஸ்ஃபுல் ஃபெயிலியர் ஆகாது. சக்சஸ்ஃபுல் சக்சஸ் ஆகும். ஐவிஎஃப் பண்ற அனைவருக்கும் எங்கள் வேண்டுதலும், வாழ்த்துக்களும். நன்றி.